உங்க வாழ்க்கையில ஒரு ஆகப்பெரிய வெற்றிய நீங்க அடைஞ்சிட்டதா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. சுத்தி கோடிக்கணக்கான மக்கள் உங்க பேரை சொல்லி கத்துறாங்க. கொண்டாட்டங்கள் விண்ணை பிளக்குது. நீங்க முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றீங்க. ஆனா அந்த முதல் நாள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஆமா, உங்க அலுவலக கதவுகள் சாத்தப்படுது. இப்போ நீங்க தனியா இருக்கீங்க. உங்க முன்னாடி மாநிலத்தோட நிதிநிலை அறிக்கை இருக்கு. ஆனா எந்த அதிகாரிய நம்புறது, எந்த ஃபைல்ல கையெழுத்து போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல. கரெக்ட். அது ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலைமை. இதுதான் இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாடி இருக்கிற யதார்த்தம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனா இது கொண்டாட்டங்களுக்கான நேரம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு பெரிய போர்க்களத்தோட ஆரம்பம்னு தான் சொல்லணும். உண்மைதான். இந்த அலசலோட நோக்கமே அந்த போர்க்களத்துக்குள்ள என்னென்ன கண்ணிவெடிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் அடிப்படையில விரிவாக பாக்குறது தான். என்னோட இணைந்து இத அலச வழக்கம் போல நமது நிபுணர் இருக்காரு. முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. இப்போ கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு அந்த முதல் நாள் கோட்டையில் அவர் நுழையும் போது அந்த நிர்வாக இயந்திரம் அவரை எப்படி வரவேற்கும்? அது ஒரு மிக கடுமையான வரவேற்பாகத்தான் இருக்கும். ஏன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு மாய உலகத்திலிருந்து எந்தவித சமரசமும் இல்லாத யதார்த்த உலகத்துக்குள்ள அவர் நுழையிறார். ஆமா, ரெண்டும் வேற வேற ஃபீல்டு இல்லையா? ரொம்பவே வேற. பாத்தீங்கன்னா சினிமாவில் ஒரு காட்சி சரியா வரலன்னா நீங்க ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு உங்க டீம் கிட்ட பேசிட்டு மறுபடியும் ஒரு ரீடேக் எடுக்கலாம். கரெக்ட். ஆனா இங்க அப்படி முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆட்சி நிர்வாகங்கிறது முன்கூட்டியே எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இல்லாத ஒரு களம். இங்க அவர் எதிர்கொள்ளும் முதல் சவாலே அவரோட மற்றும் அவரோட கட்சியோட அனுபவமின்மைதான். ஓ, அனுபவமின்மை. ஆமா. ஒரு முதலமைச்சர் அவர் காலையில கண் விழிக்கும் போது எங்கேயோ ஒரு மாவட்டத்துல ஒரு சாதி மோதல் வெடிச்சிருக்கலாம், இல்ல எதிர்பாராத மழை வெள்ளம் ஒரு நகரத்தையே முடக்கியிருக்கலாம். அப்படியே ஸ்பாட்ல முடிவெடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு யோசிக்கல அவருக்கு நேரம் இருக்காது. முடிவுகள் அடுத்த நொடியே எடுக்கப்படணும். ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் மாற்று கோணத்துல பாக்குறேன். அதாவது அனுபவமின்மை அப்படிங்கறத நாம ஏன் ஒரு குறையா மட்டுமே பார்க்கணும்? எப்படி சொல்றீங்க? இல்ல, பழைய அரசியல்வாதிகள் பல வருஷமா இருந்து என்ன சாதிச்சாங்க? எந்த விதமான பழைய அரசியல் கரைகளோ இல்ல ஒரு பேக்கேஜோ இல்லாத புதுமுகங்கள் வர்றது ஒரு வகையில மக்களுக்கு லாபம் தானே? ஓகே. தவேகாவில வெற்றி பெற்றிருக்கிற பல எம்எல்ஏக்கள் இளைஞர்கள் நல்ல உற்சாகம் கொண்டவங்க. இந்த ஃப்ரெஷ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்காதா? நீங்க சொல்றது தத்துவார்த்த ரீதியா சரியா இருக்கலாம். ஆனா நிர்வாக ரீதியா பாத்தீங்கன்னா வெறும் உற்சாகத்தை வச்சுக்கிட்டு மட்டும் அரசாங்கத்தை ஓட்ட முடியாது. புரியுது. ஒரு சாதாரண குடிமகனோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது வேற, அந்த பிரச்சனையை தீர்க்கிற அரசாங்க ஆணையை உருவாக்குறது வேற. இப்போ இந்த புதிய எம்எல்ஏக்களையே எடுத்துப்போம். சொல்லுங்க. அவங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போது எதிர்ப்புறம் இருக்கிறவங்க யார்? 20-30 வருஷமா சட்ட நுணுக்கங்களை கரைத்து குடிச்ச எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். ஆமா, அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதான். ஒரு புது எம்எல்ஏ எழுந்து ஒரு பிரச்சனையை பேசும்போது எதிர்க்கட்சிக்காரங்க சட்ட புத்தகத்துல இருக்கிற ஏதோ ஒரு விதியை குறிப்பிட்டு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்புவாங்க. அப்போ அவங்க லாக் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த நொடியில இந்த புது உறுப்பினர் என்ன பண்ணுவாரு? ஒன்னும் உணர்ச்சி வசப்படுவாரு, இல்ல தடுமாறுவாரு. ஒரு தொகுதியோட பிரச்சனையை கையாள்றதுங்கிறது வெறும் மேடை பேச்சு கிடையாது. அப்போ அந்த அதிகாரிகள் கிட்ட வேலை வாங்குறது முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அதிகாரி கிட்ட எப்படி வேலை வாங்குறது, ஒரு திட்டத்துக்கான நிதியை பட்ஜெட்ல எப்படி ஒதுக்கீடு பண்றதுங்கிறதெல்லாம் பல வருஷம் களத்துல அடிபட்டு பழக வேண்டிய ஒரு விஷயம். இது கேட்கவே கொஞ்சம் மலப்பாத்தான் இருக்கு. அதாவது ஒரு உள்ளூர் கிரிக்கெட் அணிய நேரா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலகக்கோப்பை ஃபைனல்ல ஆட வைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். அவங்க கையில இருக்கிற அந்த அளப்பரிய உற்சாகம் ஒரு ஓவர்ல 6 அடிக்க உதவலாம். ஆனா 50 ஓவர் தாக்கு பிடிக்க ஒரு டெக்னிக் தேவைப்படுது. கண்டிப்பா. அந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி என்றால் இந்த புதிய எம்எல்ஏக்களும் முதலமைச்சரும் யாரை நம்பி இந்த அரசாங்கத்தை நடத்த போறாங்க? அந்த அரசு அதிகாரிகள், அதாவது இந்த பியூரோக்ரசி அவங்கள வழி நடத்துமா? இங்கதான் முதலமைச்சருக்கு அடுத்த மிகப்பெரிய கன்னிவெடி காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடோட அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது பல தசாப்தங்களா திமுக மற்றும் அதிமுகங்கிற 2 பெருங்கட்சிகளோட பாணிக்கு ஏற்ப பழகி போன ஒரு அமைப்பு. ஓ, அவங்க ஸ்டைலுக்கு பழகிட்டாங்க. ஆமா. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுங்கிறது அந்த அதிகாரிகளுக்கு அத்துப்படி. ஒரு குறிப்பிட்ட கட்சியோட அமைச்சர் எப்படி செயல்படுவாரு, அவர்கிட்ட எந்த ஃபைல்ஸை எப்படி கொண்டு போகணுங்கிற எழுதப்படாத விதிகள் அவங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ திடீர்னு ஒரு புது சிஸ்டம் வரும்போது அதுதான் பிரச்சனை. இப்போ முற்றிலும் புதிய ஒரு தலைமை வருது. இவங்களோட வேகத்துக்கு இந்த அதிகாரிகள் ஈடு கொடுப்பாங்களா, இல்ல புது தலைமையோட அனுபவமின்மையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. முதலமைச்சரை ஏமாற்ற முடியும்,
அவர்தானே உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர். அதிகாரி பேச்ச கேட்கலைனா அவரை தூக்கி வேற இடத்துக்கு மாத்த வேண்டியதானே? அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. அதிகாரிகள் வெளிப்படையா இதை செய்ய முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எப்படி தடுப்பாங்க? அவங்க பயன்படுத்துற ஆயுதம் ரெட் டேப், அதாவது சிவப்பு நாடாமுறை. இப்போ முதலமைச்சர் ஒரு புது திட்டத்தை உடனே செயல்படுத்த சொல்றாருன்னு வச்சுப்போம். ஓகே. அதிகாரி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயா, இது மிகச்சிறந்த திட்டம், ஆனா நிதித்துறையோட விதி எண் 42 படி இதுக்கு நாம மத்திய அரசு கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லுவாரு. ஓ, அப்படி ஒரு செக்கப் வச்சிருவாங்களா? ஆமா. இல்லன்னா இதற்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஃபைலை உருவாக்கி அதை அப்படியே சுற்றல்ல விட்டுடுவாரு. ஒரு திட்டம் மக்கள் கிட்ட போய் சேர பல மாசங்கள், சில சமயம் பல வருஷங்கள் கூட ஆகலாம். ஆக்சுவலா இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கண்டிப்பா. நிர்வாகம்ங்கிறது ஒரு பனிப்பாறை மாதிரி. முதலமைச்சர் பார்க்கறது அந்த பாறையோட நுனிய மட்டும்தான். ஆனா அடியில இருக்கிற பிரம்மாண்டமான அதிகார வர்க்கம் ரொம்ப மெதுவா தான் நகரும். அப்போ அத கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய டாஸ்க். ஆமா. இதை எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது தான் அவர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இத நீங்க சொல்லும்போது தான் எனக்கு இது எவ்வளவு தூரம் கேட்கும் நேயர்களை பாதிக்கும்னு புரியுது. அதாவது கோட்டையில நடக்கிற இந்த அதிகார பனிப்போருங்கிறது ஏதோ நியூஸ்ல வர்ற விஷயம் மட்டும் கிடையாது. ஆமா, அது நேரடியா மக்களை பாதிக்கும். கரெக்ட். உங்க தெருவுல போடப்பட வேண்டிய ஒரு சாலை ஒப்பந்தம் ஏன் இன்னும் நிலுவையில இருக்கு? உங்க ஊருக்கு வர வேண்டிய குடிநீர் திட்டம் ஏன் லேட் ஆகுதுங்கிறதுக்கான உண்மையான காரணமே இதுதான். எக்ஸாக்ட்லி. இந்த அதிகாரிகளுக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் நடுவில் நடக்கிற இந்த ரகசிய போராட்டத்துல தான் இந்த தாமதம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் அதிகாரிகளை வேலை வாங்கணும்னா அவருக்கு கையில நிதி வேணும் இல்லையா? அரசாங்கத்தோட கஜானாவை திறந்தா அங்க என்ன நிலைமை காத்துக்கிட்டு இருக்கு? அதுதான் மூன்றாவது சவால், தமிழ்நாட்டோட பொருளாதார யதார்த்தம். மக்கள் எப்போதுமே ஒரு புது அரசு கிட்ட ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைப்பாங்க. ஆமா, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருப்பாங்க. கரெக்ட். புதிய வேலைவாய்ப்புகள், உள்கட்டமைப்பு திட்டங்கள், இலவசங்கள்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். ஆனா தமிழ்நாட்டோட கடன் சும்மா பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடிகளை தாண்டி நிக்குது. ஓ, அவ்வளோ கடன் இருக்கா? ஆமா. அரசாங்கத்துக்கு வர வருமானத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வாங்கின கடனுக்கான வட்டி அடைக்கிறக்கே போயிடுது. மீதம் இருக்கிற நிதியை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது போக வழக்கமான திட்டங்களையும் நடத்தணும். கண்டிப்பா. இதுக்கு நடுவுல தன்னோட புதிய தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றி ஆகணும். ரொம்ப நல்ல கேள்வி. மற்ற அரசாங்கங்கள் இதை எப்படி சமாளிக்குதுன்னா, அவங்க பல வருஷமா ஆட்சியில் இருந்தவங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த திட்டத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தலான்ட்டு. ஓ, அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். ஆமா. எந்த திட்டத்துக்கு புது வரிகளை விதிக்கலாம், மக்களை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா விஜயோட அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசுங்கிற பிம்பத்தோட உள்ள வந்திருக்கு. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் விஷயம். மக்கள் கிட்ட போய் நமது நிதி நிலைமை சரியில்லை, நீங்க இன்னும் 2 வருஷம் காத்திருக்கணும்னு இவர் சொன்னா அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடனே ரிசல்ட் வேணும். கண்டிப்பா. ஒரு பக்கம் இமாலய கடன், இன்னொரு பக்கம் மக்களோட இமாலய எதிர்பார்ப்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு பொருளாதாரத்தை சரி செய்யறதுங்கிறது நெருப்பாத்துல நீந்துறதுக்கு சமம். நீங்க சொல்றத பார்த்தா பொருளாதார நெருக்கடியை விட அந்த எதிர்பார்ப்புகளோட உளவியல் சுமைதான், அதாவது அந்த சைக்கலாஜிக்கல் வெயிட் தான் அவர் அதிகம் அழுத்துன்னு தோணுது. 100% உண்மை. நம்ம தரவுகள்ல ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து வருது, அதாவது தூய்மையான அரசியல். அவர் ஊழலுக்கு எதிரான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா. ஆனா பிராக்டிக்கலா அந்த தூய்மையான அரசியல் சாத்தியமா? இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, அதாவது ஒரு பாரடாக்ஸ். தூய்மையான அரசியல் வேணும்னு சொல்றது கேட்க ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா இந்திய அரசியல் அமைப்பு இயங்குற விதமே வேற. எப்படி சொல்றீங்க? ஒரு கட்சியை அடிமட்டத்திலிருந்து கட்டமைக்கணும், பல லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும், தேர்தல் வேலைகளை பார்க்கணும். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல பணம் தேவை, ஆட்கள் தேவை. ஆமா, ஃபண்ட்ஸ் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. பாரம்பரிய கட்சிகள் இதை எப்படி செய்றாங்க? அவங்களுக்கு உள்ளூர் அளவுல பலமான ஆட்கள் இருப்பாங்க, பணப்புழக்கம் இருக்கும். ஆனா விஜய் இதை முற்றிலுமா தவிர்க்க நினைச்சா கட்சியை எப்படி வலுவா வச்சுக்க முடியும்? கரெக்ட். மறுபுறம் ஊழலற்ற ஆட்சியை தரணும்னா அவர் தன்னோட கட்சியில இருக்க ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனையும் கண்காணிக்கணும். இது சாத்தியமே இல்லையே. ஒரு முதலமைச்சரால எப்படி லட்சக்கணக்கான தொண்டர்களை கண்காணிக்க முடியும்? அதுதான் அந்த உளவியல் சவால். ஒருவேளை எங்கோ ஒரு கிராமத்துல அவரோட கட்சியோட ஒரு சிறிய நிர்வாகி 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா கூட அது நேரா முதலமைச்சரோட பிம்பத்தை தானே பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும். மக்கள் விஜய் கிட்ட ஒரு 0 டாலரன்ஸ் எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க. ஒரு பாரம்பரிய அரசியல்வாதி ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினா மக்கள் அதை கடந்து போயிடுவாங்க. ஆமா, அரசியல்னா இதெல்லாம் சகஜம் தானேன்னு நினைச்சிடுவாங்க. ஆனா சிஸ்டத்தையே மாத்துவேன்னு வந்த ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சா கூட அது மிகப்பெரிய ஏமாற்றமா மாறும். இவரும் அவங்கள மாதிரி தானாங்கிற ஒற்றை கேள்வி அவரோட அத்தனை உழைப்பையும் அழிச்சிடும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது. ஆமா,
ஒரு முதலமைச்சரா அவர் ரொம்ப நேர்மையா இருக்கலாம், ஆனா அவரோட ஒட்டுமொத்த அரசியல் எந்திரத்தையும் கட்சியையும் 100% தூய்மையா வச்சிருக்கிறது எந்த ஒரு தனி மனுஷனுக்கும் சாத்தியமில்லாத ஒரு காரியம். இந்த யதார்த்தம் அவருக்கு இரவும் பகலும் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுக்கும். இத நம்ம PR, அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் கண்ணோட்டத்துல பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. சினிமாவுல விஜய்க்குன்னு ஒரு பெரிய PR டீம் இருக்கு. ஆமா, அவங்க இமேஜ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு படம் சரியா போகலையா, எந்த பேட்டியும் கொடுக்காம 6 மாசம் அமைதியா இருந்துட்டு அடுத்த படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான டீசர் வெளியிடுவாங்க. பிம்பம் மறுபடியும் சரியாயிடும். ஆனா அரசியல்ல அந்த இமேஜ் கண்ட்ரோல் அவரோட கையில இல்லையே. கொஞ்சம் கூட அவரோட கையில இல்ல. இன்றைய அரசியலுங்கிறது 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இயங்குற ஒரு போர்க்களம். ஆமா, சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவ். அவர் மேடையில பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நடக்கிற விதம், ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு தடுமாறுற அந்த ஒரு நொடி, எல்லாமே அடுத்த நிமிஷமே எக்ஸ், இன்ஸ்டாகிராம்னு சமூக வலைத்தளங்கள்ல மீம்ஸாகவும் வீடியோக்களாகவும் வைரல் ஆகிடும். ஓ, அத உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் சினிமாவுல அவரோட பிம்பத்தை இயக்குனர்களும் கேமராக்களும் தீர்மானிச்சாங்க. அரசியல்ல அவரோட பிம்பத்தை எதிர்க்கட்சிகளும் ட்ரோல்களும் தான் தீர்மானிக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கே, அவங்க இந்த ட்ரோல்களை சமாளிக்க மாட்டாங்களா? எந்த விமர்சனம் வந்தாலும் அவங்க சோஷியல் மீடியால பதிலடி கொடுப்பாங்களே. அங்கதான் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து? ரசிகர்களோட ஆதரவு ஒரு பலன்தான், ஆனா ஒரு சிக்கலான கொள்கை முடிவு தோற்பதை அல்லது ஒரு நிர்வாக தோல்விய வெறும் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யறது மூலமா சரி செஞ்சிட முடியாது. ஓ, அது நெகட்டிவா மாறிடுமா? ஆமா, சில நேரங்கள்ல ரசிகர்கள் அதிக உணர்ச்சி வசப்பட்டு விமர்சகர்களை மோசமா தாக்கும்போது அது நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில விஜய் மீதான அதிருப்தியா மாறும். அப்போ அந்த ஃபேன் பேஸை கண்ட்ரோல் பண்றதும் அவரோட வேலை தான். கண்டிப்பா. எல்லாவற்றுக்கும் மேல எதிர்க்கட்சிகள் ரொம்ப தந்திரமானவங்க. அவங்க தினமும் ஒரு புது பிரச்சனை கிளப்புவாங்க. காலையில ஒரு போராட்டம், சாயங்காலம் ஒரு டிவி விவாதம்னு பிரஷர் போடுவாங்க. எக்ஸாக்ட்லி. தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தொடர் தாக்குதல்களை அவர் உணர்ச்சி வசப்படாம நிதானமா தர்க்க ரீதியா எதிர்கொள்ளணும். இத்தனை விஷயங்களை நாம பேசும்போது இந்த முதலமைச்சர் நாற்காலி அப்படிங்கிறது முட்களால் செய்யப்பட்ட ஒண்ணுங்கிறது தெளிவா புரியுது. ஆமா, ரொம்பவே கரடுமுரடான பாதை அது. அனுபவம் இல்லாத கட்சி, ஒத்துழைக்க தயங்குற அதிகார வர்க்கம், கழுத்த நெரிக்கும் கடன் சுமை, ஒரு சின்ன தப்புக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற சமூக வலைத்தளங்கள், எல்லாத்துக்கும் மேல தன்னை ஒரு மீட்பரா பாக்குற மக்களோட அதீத எதிர்பார்ப்பு. இது எல்லாமே ஒரே நேரத்துல அவர் மேல விழும். ஆமா, இவை அனைத்தையும் அவர் ஒரே நேரத்துல கையாளணும். இந்த இடத்துல கேக்கும் நேயர்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், இது ஒரு தோல்வி அடைய போற கதையோட ஆரம்பமா அப்படின்னு. ஆனா நமது தரவுகள் இன்னொரு ஆழமான பரிமாணத்தையும் காட்டுது இல்லையா? ஆமா, சவால்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கோ அதை வெற்றிகரமா கையாளும் போது ஏற்படுற தாக்கமும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது இதையெல்லாம் அவர் தாண்டிட்டா. இந்த அத்தனை தடைகளையும் தாண்டி அதிகாரிகளை தன் வழிக்கு கொண்டு வந்து பொருளாதாரத்தை சீரமைச்சு மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தோட ஒரு சிறு பகுதியையாவது அவர் கொடுத்துட்டாருன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும். ஆமா, அது தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டும் இல்ல, இந்திய அரசியல்லையே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும். அதாவது பல தசாப்தங்களா மாற்று அரசியல்னு பேசி ஏமாந்த மக்களுக்கு இது ஒரு நிஜமான உதாரணமா மாறும். கரெக்ட். குறிப்பா அரசியலே சாக்கடைன்னு ஒதுங்கி இருந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இது அமையும் இல்லையா? நிச்சயமா அமையும். ஒரு தனி மனிதன் தன் மீதான பிம்பத்தை மட்டும் நம்பி ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு அதை உடைச்சு மாற்றி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்தா அது மக்களாட்சியின் மீதான ஒட்டுமொத்த நம்பிக்கையையே அதிகரிக்கும். ஆனா அதுக்கு அவர் ரொம்ப மாறணும். கண்டிப்பா. அதை செய்யறதுக்கு அவர் வெறும் சினிமா மாஸ் லீடரா இருக்கிறத விட்டுட்டு ஒரு நுட்பமான அரசியல் ராஜதந்திரியா மாறணும். ஆமா, மக்கள் தங்கள் கையில இருந்த அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நம்பிக்கையை ரிசல்ட்ஸா மாத்த வேண்டியது முழுமையா அவரோட பொறுப்பு தான். மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு தனிநபரோட வெற்றி தோல்வி பற்றியது கிடையாது. இது ஒரு மாநிலத்தோட, ஏன் பல லட்சக்கணக்கான மக்களோட எதிர்கால தலைமுறையை பற்றியது. உண்மைதான். நேயர்களே, நாம இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வெற்றி கொண்டாட்டங்களோட சத்தம் அடங்கின பிறகு முதலமைச்சர் அறையில இருக்கிற அந்த நிசப்தம் எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத நாம இன்னைக்கு விரிவா பார்த்தோம். ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, ஆனா விடைபெறும் முன் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது தலைவர்களுக்கு மிக அவசியம்னு பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய பிம்பம். ஆனா ஒருவேளை விஜய் இந்த அத்தனை சவால்களையும், அதாவது அனுபவமின்மை, அதிகார வர்க்கத்தோட முட்டுக்கட்டைகள்,
பொருளாதார நெருக்கடிகள்னு அனைத்தையும் தன்னோட புதிய அணுகுமுறையால உடைச்சு வெற்றி பெற்றுட்டாருன்னு வெச்சுப்போம். அப்படி நடந்தா இந்த அரசியல் அனுபவம் அப்படிங்கறதே புதியவர்கள் உள்ள வராம தடுக்க பழைய அரசியல்வாதிகள் உருவாக்குன ஒரு மாயைதானா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இனிவரும் காலங்கள்ல ஒரு நாட்டை ஆள அனுபவத்தை விட வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் மட்டுமே போதுமானதா மாறிடுமா? அல்லது என்னதான் புது ரத்தம் வந்தாலும் அரசியல்ல சிஸ்டம மாத்த அனுபவம் தான் அடிப்படைங்கிறத இந்த காலம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.